sponsored by BuyNote. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளாக். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஃப்ளாக் இருக்க போது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு நான் இன்றைக்கி கிளாஸ் 3ல் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கேட்குற மாதிரி கேட்குற விதத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே அவங்களுக்கு இமிடியேட்டாக போய் ரீச் ஆகாது. ஸோ அவங்களுடைய விளையாட்டு மூலயமா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கலரு இல்லை பொருள் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ரிலேட் பண்ணி சொல்லித்தரது மூலயமா தான் அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க மனசில் நம்ம சொல்கிற விஷயம் பதியும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு போவாங்க. இந்த வாரம் இந்த டாபிக் என்ன கிளாஸ் 3 அப்படிங்கன்னா இந்தியா, அதாவது ஃப்ளாக் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ நம்மளோட கண்ட்ரியோட ஃப்ளாக் இந்தியாவோட ஃப்ளாக் இதுதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் குழந்தைங்களுக்கு நம்ம இந்தியா ஃப்ளாக் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கார்டை காமிச்சு இது இந்தியாவோட ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இதே இப்போ குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லெட்டர் வேர்டு 3 லெட்டர் வேர்டு அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு இதில் இருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். 2 லெட்டர் வேர்டு OF ஆஃப் இருக்குது, 3 லெட்டர் வேர்டு THE த இதெல்லாமே எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 4 லெட்டர் வேர்டு 5 லெட்டர் வேர்டு கூட சம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்குறனால அவங்களுக்கு இந்தியாவோட ஃப்ளாகை பற்றியும் தெரியும். ப்ளஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் ரீடிங் இது எல்லாமே அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க. வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இது இந்தியாவோட ஃப்ளாக், நம்ம ஃப்ளாக் இது. ஜெர்மனி, அதாவது இந்தியாவில் என்ன ஃபேமஸாக இருக்குது, என்ன ஒண்டர் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹவுசஸ் ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, த தாஜ்மஹால். நம்ம இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரீங்க, அதே சமயம் அதை நீங்களும் கற்றுக்குறீங்க. ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரீங்க, நீங்களும் கற்றுக்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஓகே, அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரீங்க. இன்கேஸ் உங்களுக்கும் தெரியல அப்படின்னா அப்போ புதுசாக நீங்களும் ஒரு விஷயத்தை இது மூலிமா கற்றுக்குறீங்க. அப்போ குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்லித்தரோம், அதோட நமக்கும் இது ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படிங்கிறப்போ நமக்கும் ஹாப்பியாக இருக்குது. Germany is located in Europe and is renowned for its automotive industry. Russia is the largest country in the world and borders 14 countries. ஸோ ரஷ்யாவோட ஃப்ளாக் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். United Kingdom consists of England, Northern Ireland, Scotland and Wales. United States of America. USA is the world's largest country and enjoys great economic power. France is located in Western Europe and home to the famous Eiffel Tower. Australia is located in the southern hemisphere and is the world's smallest continent. ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட்னு சொல்கிறாங்க வேர்ல்டில். China is located in Eastern Asia and has Asia's largest desert. Pakistan is located in Asia and is the only home to Indus River dolphin. Japan. Thank you.